அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி, கால் பாத சிகிச்சை. அந்த கால் பாத சிகிச்சை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ கால் பாத சிகிச்சை ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி அரவுண்ட் த வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள ஒரு கான்செப்ட் ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி தெரபி. இது எப்படி ஒர்க் ஆகுது, இதனுடைய கான்செப்ட் என்ன, வாட் இஸ் ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி, இதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இந்த கால் பாத சிகிச்சை அப்படிங்கிறது ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி அரவுண்ட் த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தெரபி. இது நம்ம டிசீஸ் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் பயன்படக்கூடிய ஒரு நேச்சர் வே ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் தான் இந்த கால் பாத அழுத்த முறை சிகிச்சை. அப்போ பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எப்படி நோய்கள் குணமாகின்றன, நம் உடலுக்கு எப்படி ஆரோக்கியம் கிடைக்கிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கால் பாத சிகிச்சை ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி தொடர்பாக நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதன் மூலமாக 1 year டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி தெரபி ட்ரைனிங் நம்ம டிப்ளமா கோர்ஸ் சென்னை அண்ணா நகர்லேயே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த 1 year டிப்ளமா பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளலாம். பயிற்சியில் சேர கடைசி நாள் 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை கால் பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு நடைபெறும். புதிதாக பயிற்சியில் சேர விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும். பயிற்சிக்கு பின் முறையாக டிப்ளமா சான்றிதழ் பெற்று திறன் மேம்பாட்டை வளர்த்து கொண்டு பகுதி நேரமாக முழு நேராக தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அரிய வாய்ப்பு. மத்திய அரசினுடைய சிறுதொழில் மற்றும் குறுதொழில் அமைச்சகத்தின் மூலமாக அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது. பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளும். இப்போ நம்ம பார்க்குறதுன்னா வாட் இஸ் ரிஃப்ளக்ஸாலஜி, ரிஃப்ளக்ஸாலஜினா என்ன, அப்போ கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எப்படி நோய்கள் குணமடைகின்றன, ஆரோக்கியம் நமக்கு என்ன எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட் என்னன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய இணைவு நரம்புகள் இயற்கையாகவே கால் பாதங்களில் உள்ளன. அப்ப கால் பாதங்கள்ல என்னதான் இருக்கு அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 10 ஆர்கான் என்று சொல்லும் போது ஹார்ட், ஸ்பிளின், கிட்னி, யூரினரி பிளாடர், லிவர், கால் பிளாடர், லங்ஸ், ஸ்டெமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், இந்த 10 உறுப்புகளுக்கு தொடர்புடைய இணைவு பாயிண்ட் கனெக்டட் பாயிண்ட் கால் பாதங்களில் உள்ளது. அதே போல பார்த்தீங்கன்னா 7 என்டோக்ரைன் கிளாண்ட், நாளமில்லா சுரப்பிகள் என்று சொல்லக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், தைராய்டு, பாராதைராய்டு, பேங்க்ரியாஸ், தைமஸ், அட்ரினல், புராஸ்டேட், இந்த 7 சுரப்பிகளுக்கு தொடர்புடைய புள்ளிகளும் நம்ம கால் பாதங்களில் அந்த இணைவு நரம்பு பாயிண்ட்ஸ் கனெக்டட் பாயிண்ட் உள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் மகளிருக்கு சம்பந்தப்பட்ட வெஜினா பாயிண்ட், யூட்ரஸ் பாயிண்ட், ஓவரிஸ் பாயிண்ட் கால் பாதங்களில் உள்ளது. ஆண்களுக்கு உள்ள பென்னிஸ், டெஸ்டிஸ் பாயிண்ட் கால் பாதங்களில் உள்ளது. அதே போல ஐ பாயிண்ட், இயர் பாயிண்ட், நோஸ் பாயிண்ட், இது எல்லாமே கனெக்டடு கால் பாதங்களில் இயற்கையாக உள்ளன. அதோடு மட்டுமல்லாமல் நம் உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய கனெக்டடு பாயிண்ட் கால் பாதம் ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி மஸ்குலர் சிஸ்டத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் கால் பாதங்கள் ஃபுல்லா இருக்கு. அதே போல் வாஸ்குலர் சிஸ்டம் தொடர்புடைய புள்ளிகள் கால் பாதங்கள் ஃபுல்லாகவே இருக்கிறது. அதே போல் நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா எத்தனை சிஸ்டம் இருக்குன்னா 10 சிஸ்டம் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதே போல் எண்டோக்ரின் சிஸ்டம், இப்படி அத்தனை நெர்வ் சிஸ்டம், இப்படி அந்த சிஸ்டத்துக்குடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே கால் பாதங்கள் உள்ளது. அப்போ இந்த கால் பாதங்களில் எப்படி அழுத்தம் கொடுப்பதனால் உள்ளுறுப்புகள் தூண்டப்படுகின்றன, அந்த ஸ்டிமுலேட் ஆகுறதுனால என்ன ஆகுது, இன்னைக்கு கால்களில் பார்த்தீங்கன்னா பாதத்திலேயே பிக்கெஸ்ட் நெர்வ் சிஸ்டம், நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகளில் பெரிய பிக்கெஸ்ட் நெர்வ் சிஸ்டம் இந்த காலில் இருந்தால் பாடிக்கு போகும். அதே மாதிரி பிக்கெஸ்ட் பிளட் வெசல்ஸ், அதிகமான இரத்த குழாய்கள் கால் பாதத்துல இருந்தால் பாடி ஃபுல்லாக போகுது. ஆக கால் பாதங்களில் கொடுக்கப்படும் அழுத்தத்தின் காரணமாக இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதிகளும் செல்கிறது. அப்ப சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் எல்லா பகுதிகளுக்கும் செல்லும் போது உடல்ல எந்தெந்த பகுதியில் தேக்க நிலையில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள், நச்சுப் பொருட்கள், இறந்த செல்கள் எல்லாம் படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுகிறது. அதன் மூலம் உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது. இதுதான் இதனுடைய கான்செப்ட்.
இதை வந்து நம்ம பயிற்சியில் என்ன சொல்றோம்னா, இந்த ஒரு ஆண்டு கால டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சியில கால் பாதங்களில் நம் உடலுக்கு உறுப்புக்கு தொடர்புடைய புள்ளிகள் எந்தெந்த இடத்துல, ஆர்கான் கனெக்டட் பாயிண்ட் எந்தெந்த இடத்துல இருக்கு, எண்டோகிரீன் சிஸ்டத்துடைய பாயிண்ட் எங்கெங்க இருக்கு, யூட்ரஸ் ஓவரிஸ் பாயிண்ட் எங்கெங்க இருக்கு, வெஜினா பாயிண்ட் எந்தெந்த இடத்துல இருக்கு, பென்னிஸ் டெஸ்டிஸ் பாயிண்ட் எந்தெந்த இடத்துல இருக்கு, நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகளை எப்படி இயக்குவது, மஸ்குலர் சிஸ்டத்துக்குடைய புள்ளிகளை எப்படி இயக்குவது, அதே போல வாஸ்குலர் சிஸ்டத்துக்குடைய புள்ளிகளை எப்படி இயக்குவது, அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு, சர்வைக்கல், தொராசிக்கல், லம்பார், சேக்ரல் பகுதியில் உள்ள அமைப்புகளை எப்படி இயக்குவது, காலுக்கு கனெக்டருடைய பாயிண்டை எப்படி இயக்குவது, அதே மாதிரி கைக்கு கனெக்டருடைய பாயிண்ட்ஸை எப்படி இயக்குவது, லிம் சுரப்பிக்குடைய புள்ளிகளை எப்படி இயக்குவது, இதெல்லாம் வந்து பயிற்சியில் அதனுடைய கரெக்ட் லொக்கேஷன் ஆர் இண்டிகேஷன், ப்ரெஷர் மெத்தடு, டயக்னோசிஸ் சிஸ்டம், இது எல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் தியரி, பிசியாலஜி, அனட்டாமி இதெல்லாம் கற்றுத்தந்து முறையான செய்முறை பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்னன்னா, டிசீஸ் இல்லாதவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ரிஃப்ளெக்ஸாலஜி மசாஜ் தெரப்பியில் ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டென்ஷன் இருக்காது, மன அழுத்தம் இருக்காது, உடல்ல வந்து சீரான இரத்த ஓட்டம் உடல் முழுவதும் செல்வதற்கு கால்பாத சிகிச்சை உதவி செய்யும். இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும் கால்பாத சிகிச்சை உதவும். ஆயுளை அதிகரிக்கவும் கால்பாத சிகிச்சை உதவுகிறது. மன அழுத்தம், மன இறுக்கம் கால்பாதங்களில் கொடுக்கப்படும் அழுத்தத்தின் நீக்கப்படுகிறது. அதே போல மட்டுமல்லாம தூக்கமின்மை நிறைய கஷ்டப்படுவாங்க. கால்பாத சிகிச்சை செய்வதன் மூலம் இயற்கையான தூக்கம் கிடைக்கும், நல்ல மெமரி பவர் உண்டாகும், கேஸ் டபுள், அசிடிட்டி, ஸ்டெமக் பிராப்ளம் போன்ற பிரச்சனைகளை நீக்குவதற்கு பயன்படும். எண்டோகிரீன் சிஸ்டம் வந்து நல்லா ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிறதுனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும், தைராய்டுடைய அளவை நார்மல் கொண்டு வரவும், ஹார்மோனல் இன்பேலன்ஸ், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் கால்பாத அற்புதமா பயன்படும். அதே நேரத்தில் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து அந்த டிசீஸுக்குடைய பாயிண்ட்ஸுகளை செலக்ட் பண்ணி அதை முறையா வந்து அழுத்தம் கொடுத்து வந்தோம்னா அந்த நோய்கள் குணமடைகிறதுக்கு உதவும். பெரும்பாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 60% மேல உடல்நிலை பாதிக்கப்படும் போது மற்ற சிகிச்சை முறையை அவங்க எடுத்துக்கிட்டாலும் அதோட ரிஃப்ளெக்ஸாலஜி முறையும் சேர்த்து கொடுக்கும்போது விரைவாக அந்த நோய் குணமடைய முடியும். இப்படி பல்வேறு வகையில நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு தெரபியான கால்பாத சிகிச்சை முறையை நாம் கற்றுக்கொண்டு அதை செய்வதன் மூலம் நாம் ஆரோக்கியத்தை பெறலாம். இதான் இதனுடைய கான்செப்ட். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நாளமில்லா சுரப்பினுடைய ஒர்க் என்ன, நம்மளுடைய உடல்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைகளை ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு எண்டோகிரீன் கிளாண்டும் செய்து வருகிறது. அப்போதுதான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். பர்த்ல இருந்து நம்ம இறப்பு வரைக்குமே எல்லா உறுப்பும் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கால்களில் பார்க்கும்போது இந்த பக்கம் இருக்கிறது பிரெயினுடைய பாயிண்ட். இந்த பிரெயினுடைய வேலை என்னன்னா நரம்பு மண்டலம். உடல்ல இருக்கக்கூடிய 72,000 நர்வ்ஸ் கனெக்டட் ஹியூமன் பாடி, 72,000 நரம்புகளையும் ஆக்டிவேட் செல்லக்கூடிய பணிகளை செய்யக்கூடியது பிரெயின். பெருமூளை, சிறுமூளை, முகுளம், தண்டுவடம் இப்படியே போகும். அப்ப இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பது மூலம் மூளை ஸ்டிமுலேட் ஆகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட், ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளாண்ட். இந்த கிளாண்டு தான் நம்ம உடல்ல முக்கியமான ஒரு கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் 8 வகையான ஹார்மோனை சுரக்கிறது. அதுல ஒண்ணு வந்து மற்ற 6 சுரப்பிகள் இருக்கு பாருங்க, அதை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோனையும் இந்த பிட்யூட்டரி சுரக்குது. அதை சரியா சுரக்கலைன்னா நிறைய பிரச்சனை வந்துடும். இப்ப நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். தைராய்டு வந்து சுரக்கக்கூடிய தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள், கழிவுப் பொருட்கள், இறந்த செல்கள்லாம் உடல்ல தங்காம வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த தைராக்சின் வந்து பயன்படுது. அதோடு மட்டுமல்லாமல் உடல்ல கால்சியத்தை வந்து சமநிலைப்படுத்துவதற்கு அந்த சுரப்பி பயன்படுது. அந்த தைராக்சினை சுரப்பதற்கு தூண்டுவது யாருன்னா இந்த பிட்யூட்டரி சுரப்பி தான். இந்த பிட்யூட்டரி சுரப்பி சரியா அந்த தூண்டுவதற்கு தைராய்டு சுரப்பியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணலைன்னா அதனுடைய பாதிப்புகள் ஏற்படும். அப்ப இந்த பிட்யூட்டரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி இணைந்து அழுத்தம் கொடுக்கும்போது அதை சரி செய்வதற்கு ரிஃப்ளெக்ஸாலஜி நமக்கு பயன்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அட்ரினல் சுரப்பின்னு இருக்கு. சிறுநீரகத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய சுரப்பி அட்ரினல் சுரப்பி. இது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? பிட்யூட்டரி சுரப்பியுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த பிட்யூட்டரி சுரப்பில மன அழுத்தத்தை தூண்டக்கூடிய கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து தூண்ட செய்யறது இந்த பிட்யூட்டரி சுரப்பி. அது அதிகமா சுரக்கும் போது என்னாகும்? மன அழுத்தம், மன இறுக்கம், தூக்கம் இல்லாம கஷ்டப்படுது, மென்டல் டிசார்டர், ஹார்ட் ப்ராப்ளம், இருதயத்துல வந்து அதிக படபடப்பு தன்மை, உடல்ல கொலஸ்ட்ரால் தேக்க நிலை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட காரணமாயிருக்கு. அப்ப ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தொடர்புடையவையா இருக்கின்றன. இப்ப உடல்ல வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா ஹார்ட்டுடைய வேலை என்ன? இரத்த குழாய்கள் மூலம் ரத்தத்தை உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து செல்லக்கூடிய வேலை தான் ஹார்ட். இப்போ ஹார்ட்டுக்கு ரத்தம் போனாதான் அது
இப்படி டக்குன்னு போயிட்டே இருக்கும். பிளட் போகல அப்படின்னா ஆபத்து ஏற்படும். இந்த பிளட்டை கொண்டு போய் சேர்க்கறது யாரு? லங்ஸு. காற்று சக்தி இருந்தாதான் வந்து ரத்த ஓட்டம் ஈஸியா போகும். அப்ப லங்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும். லங்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆனாதான் ஹார்ட்டுக்கு தெளிவா வந்து ரத்தம் கிடைக்கும். இப்ப லங்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும், என்ன பண்ணும்? லங்ஸுக்கு வந்து ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கணும். லங்ஸுக்கு ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்த்தாதான் லங்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அப்ப ஆக்சிஜன் எங்க இருந்து போகுது? சிறுநீரகத்தில் உச்சியில் இருக்கக்கூடிய அட்ரினல் கிளாண்ட், அதிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் நம்ம நோஸ் வழியா வந்து வெளியில இருக்கிற ஆக்சிஜனை எடுத்து லங்ஸுக்கு கொண்டு போய் அது ரத்தத்துல கலந்து உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்யுது. அப்ப சிறுநீரகத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய அட்ரினல் கிளாண்ட் அந்த ஹார்மோனை சுரந்து ஆக்சிஜனை உடலுக்கு கொண்டு போகலன்னா லங்ஸ் பாதிக்கப்படும். ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம், மூச்சு திறன் நிறைய பிரச்சனை வரும். அப்ப சிறுநீரகத்தின் உச்சியில் அட்ரினல் சுரப்பி சரியா ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதை இயக்குறது என்ன? பிட்யூட்டரி கிளாண்ட். அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் மதர் 6 கிளாண்டை சரியா ஃபங்க்ஷன் பண்ண வச்சாதான் அது வேலை செய்யும். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்ஸ், நிறைய தொடர்புகள் இருக்கு. அதனால ஒரு நோய் ஏற்படுவதற்கு ஆர்கான், எண்டோகிரின் கிளாண்ட் இதை எல்லாம் நம்ம தொடர்பு கொண்டு சரியான முறையில் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி அழுத்தம் கொடுப்பது மூலம் நம்ம அந்த உறுப்புகளை ஸ்டிமுலேட் பண்றோம். இதுதான் இதோடைய கான்செப்ட். சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப கால் பாதங்களில் இருக்கக்கூடிய ஆர்கான் கனெக்டட் பாயிண்ட், எண்டோகிரின் பாயிண்ட்ஸ், அது நரம்பு மண்டலம், தசை மண்டலம், பிளட் வெசல்ஸ் மண்டலம், இதெல்லாம் அழுத்தம் கொடுப்பது மூலம் இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டம் உடல்ல எல்லா பகுதியிலும் போறதுனால அங்க இருக்கிற இந்த கழிவுப் பொருட்கள், நச்சு பொருட்கள் வெளியேறி உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பயன்படும். ஆக சித்த மருத்துவ தத்துவத்தின்படி மனிதனுடைய ஆயுள் காலம் 120 வரைக்கும் வாழலாம். இப்ப 60 வயசுக்கு மேல அந்த அரசு பணியில ரிட்டையர்ட் ஆயிடுறாங்க. இன்னும் வயதாயிட்டுன்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து வயதான காலத்துல பல்வேறு நோய்களுக்கு உள்ளாகி துன்பப்படுறாங்க. நம்ம வந்து ஒரு தடவை பிறந்துட்டு அப்படின்னா இறப்பை தவிர்க்க முடியாது. கடைசி காலம் வரைக்கும், இறக்கின்ற தருவாய் வரைக்கும் நாம் ஆரோக்கியமாக நாம் வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தெரபி தான் இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி தெரபி. இதை ஒருத்தர் கற்றுக் கொடுக்கும் போது அவங்க செல்ஃபா எப்படி படிக்கலான்னு கற்றுக் கொடுக்குறோம். டெய்லி அவங்க 5 நிமிஷம் கால் பாதங்களை அழுத்தம் கொடுப்பது மூலம் அவர்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு இதை பயன்படும். இதை முழுமையாக கற்றுக்கொண்டு முறையாக டிப்ளமா சான்றிதழ் பெற்று மற்றவர்களுக்கு செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இது பயன்படும். இல்லை சைட் எஃபெக்ட் கிடையாது. நல்லா கற்றுக்கிட்டு பண்ணணும். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் தான் மஸ்ட். இப்போ ராங்கா பண்ணால் பாதிப்புகள் வரும், கரெக்டாக பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால தான் முறையான கல்வியை, பயிற்சியை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். இதுதான் இதனுடைய முக்கியமான கான்செப்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம அழுத்தம் கொடுக்குறோம் பாருங்க. இப்படி வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஒரு பொருளை இப்படி இயக்கும் போது அது ஆக்டிவேட் ஆகும். அப்ப கரெக்டான ப்ரெஷர் மெத்தட் இப்படி இயக்கும் போது என்ன ஆகும்? ஸ்டிமுலேட் ஆகும். இப்போ இயக்கக்கூடிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து வரக்கூடிய பாயிண்ட் லங்ஸ் பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் பண்றோம். இதுல வந்து ஒரு 20 தடவை அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னா 30 செகண்ட் ஆர் 1 மினிட் கொடுக்கும்போது அந்த ரீச் டு எனர்ஜி வந்து லங்ஸுக்கு போகும். இந்த லங்ஸ்ல இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள், கழிவுப் பொருள்கள், இறந்த செல்கள்லாம் அதை விட்டு வெளியேறுவதற்கு இந்த சிகிச்சை முறையில பயன்படும். ரொம்ப பாதிப்பு இருந்துச்சுன்னா இதை தொடர்ந்து கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி சிறுநீரகத்தை வழியா அந்த நச்சு பொருள்கள், கழிவுப் பொருள்கள் வெளியேறுவதற்கு இது வந்து லங்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து அற்புதமா பயன்படும். ஒரு பொருள் 90% பாதிக்கப்பட்டிருக்கும், 80% பாதிக்கும், 10% பாதிக்கப்பட்டிருக்கும். உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு அந்த ஆர்கான் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு விரைவாக நமக்கு குணம் கிடைக்கும். அப்ப உடலுடைய கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம உணவு சாப்பிட்டாதான் நம்ம உடல் உறுப்பு வேலை. நம்ம சாப்பிட்ற இட்லி, தோசை, வடை, பொங்கல், பூரி, புரோட்டா, நான் வெஜிடேரியன், பிரியாணி எதை சாப்பிட்டாலும் அது வயிறுக்கு போய் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி சிறுகுடலுக்கு செல்லும் போது தான் எல்லா உறுப்புகளும், எல்லா எண்டோகிரின் கிளாண்டும் சேர்ந்து சுரப்பி நீர்களை சுரந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், வைட்டமின், புரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம், சோடியம் இவையெல்லாம் பிரித்து எடுத்து அவைகளை எந்தெந்த உறுப்புகளுக்கு தேவையோ அனுப்பி எக்ஸ்ட்ரா இருக்கிற கழிவுப் பொருட்களை பெருங்குடல் வழியாக வெளியேற்றுவது. இதான் வந்து உடலுடைய கான்செப்ட். அப்ப ஒரு 4 மணி நேரம் அது ஒர்க் பண்ணணும். அப்ப சரியான நேரத்துக்கு உணவை சாப்பிட்டு வந்தோம்னாலே அவைகளுக்கு வந்து ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். இந்த கான்செப்ட்ல ஒண்ணு. 2வது, இரவு சாப்பாடு இந்த 10 மணிக்குள்ள முடிச்சிடணும். ஏன்னா இரவுலையாவது இந்த உறுப்புகளுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் நம்ம. அப்பதான் வந்து என்ன ஆகும்னா எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு 6 மணி நேரம் எந்த ஒர்க் இல்லாம அமைதியாக இருந்தாலே அவைகளுக்கு வந்து நாம் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்வதோடு மட்டுமல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பயன்படும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தடவை ஒரு நோய் வந்து விட்டால் வாழ்நாள் முழுவதுமே அந்த நோயாளியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாம் ஆளாகின்றோம். அப்ப வாழும் காலத்துல நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழணும். அப்படி என்றால் நம் உடலை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த சிஸ்டம் வேணாலும் மெடிசன் எடுக்கலாம். எதுல வந்து நமக்கு விரைவாக குணம் கிடைக்குதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் முன்பாக நோய் வராமல் நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறை பயிற்சிகளையும் மருத்துவ முறைகளையும் மேற்கொள்வது ரொம்ப நல்லது.
அந்த அடிப்படையில் இந்த கால்பாத சிகிச்சை பார்த்தீங்கன்னா இதுல நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கு. இதை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம அதுக்கு அதிக வீடியோ அஸ்ட்ரோ ரவி டிவியை பார்த்தீங்கன்னா 560 வீடியோ போட்டிருக்கோம். ஒன்னா பாருங்க, ஒவ்வொரு விளக்கம் கொடுத்துருக்கோம். ஹார்ட்னுடைய ஃபங்க்ஷன் என்ன, ஸ்பிளீனுடைய ஃபங்க்ஷன் என்ன, கிட்னியுடைய ஃபங்க்ஷன் என்ன, லிவருடைய ஃபங்க்ஷன் என்ன. நம்ம உடலை இந்த 10 உறுப்புகள் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. ஹார்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம், இந்த வாஸ்குலர் ரத்த குழாய்கள் எல்லாமே ஹார்ட்டுடைய கண்ட்ரோல். ஸ்பிளீன் மண்ணீரல், நம் உடலுக்கு தேவையான ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஆர்கான். இருந்து ரத்தம் வருது? நம்ம உடல் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளை வேறு பொருளாக மாற்றி அதற்கான ஹார்மோன்களை சுரந்து தேவையான ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடியது இந்த ஸ்பிளீன் மண்ணீரல். மண்ணீரல் நல்லா ஃபங்க்ஷன் ஆனாதான் நம் உடலுக்கு தேவையான இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய லிம் சுரப்பி, லிம் கிளாண்ட் அங்க உற்பத்தி ஆகும். இப்படி ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு தூண்டுதலின் மூலமாக நம்ம உடல்ல உறுப்புகள் செயல்படுது. அதே போல கிட்னி, ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்கள், கழிவுப் பொருட்கள், இறந்த செல்கள் எல்லாம் ஃபில்டர் பண்ணி தூய்மையான ரத்தத்தை உடலுக்கு கொடுக்கிறது. அந்த கழிவு நீர்களை யூரினரி பிளாடர் வெளியேற்றுகிறது. ரத்தத்தை லிவர் சேகரித்து ஹார்ட்டுக்கு உதவி செய்கிறது. ரைட்டா? இப்படி ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு வேலை. உடல்ல இருக்கக்கூடிய மஸ்குலர் சிஸ்டம் கண்ட்ரோல் பை லிவர், உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் கண்ட்ரோல் பை பிரெயின், உடல்ல இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாமே கண்ட்ரோல் பை லங்ஸ். இப்படி எல்லா உறுப்புகளும் இந்த 10 உறுப்பு கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப கால்கள்ல இது மாதிரி நாங்க என்ன ஒரு எடுத்துக்காட்டா சொல்றோம். இது மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி ப்ரெஷர் கொடுப்போம். எந்தெந்த உறுப்புகளை கொடுக்கும் போதே எங்க பிளாக் ஆகுது, எந்த உறுப்புகள்ல பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது டயக்னோஸ் சிஸ்டமும் பயிற்சியில சொல்லி தர்றோம். அப்படி நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது எல்லா உறுப்புகளும் ஸ்டிமுலேட் ஆகும். ரத்த ஓட்டம் சீரா உடல்ல எல்லா இடத்துக்கும் போகும், ஆக்சிஜன் எல்லா இடத்துக்கும் போகும். அதன் மூலம் எல்லா உறுப்புகளை சுற்றி தேக்க நிலையில் இருக்கிற கழிவுப் பொருட்கள், நச்சுப் பொருட்கள் உடலை விட்டு இயற்கையாக வெளியேறும். இதன் மூலமாக உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்பும். நான் நோயில் இருந்து விடுபடுவதற்கு, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு கால் பாத சிகிச்சை அற்புதமாக நமக்கு பயன்படும். சின்ன குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அதிக கழிவுப் பொருட்கள் உடல்ல ஸ்டோரேஜ் ஆகாது. வயது 40 வயதுக்கு மேலே நிறைய கழிவுப் பொருட்கள் உடல்ல எங்க பார்த்தாலும் டெபாசிட் ஆகி வேகமா நடக்க முடியாது, உட்கார்ந்து ஏந்திரிக்க முடியாது, உடல் சோர்வு ஏற்படும், களைப்பு ஏற்படும், ஸ்கின்ல கலர் மாறும், மூட்டுகளில் தேய்மானம் ஆகி மூட்டு வலிகள் ஏற்படும், பல்வேறு நோய்கள் படிப்படியாக வரும். அது காரணம் என்னன்னா எல்லாமே இந்த டாக்ஸின் ஸ்டோரேஜ் ஆகிறதுனால. அப்ப கால்களில் கொடுக்கும்போது அந்த நரம்பு மண்டலம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும், தசை மண்டலம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும், பிளட் வெசல்ஸ் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும், ஆர்கான் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகும், எண்டோக்ரின் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகும், லிம் கிளாண்ட் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகும். படிப்படியாக அந்த கழிவுப் பொருட்கள் வெளியேறும். அதை மீண்டும் சுறுசுறுப்பு தன்மையும் ஆரோக்கியமும் நம் உடலுக்கு திரும்பும். இதுதான் முக்கியமான ஒரு கான்செப்ட். ஆக இந்த கால் பாத சிகிச்சையை முழுமையாக கற்று பயன்பெற அரிய வாய்ப்பு 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமை கால் பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது. கற்று பயன்பெற அரிய வாய்ப்பு. டிப்ளமா இன் ஃபுட்ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி சேர கடைசி நாள் 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை கால் பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது. இந்த பயிற்சியானது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மத்திய அரசினுடைய சிறுதொழில் மற்றும் குறுதொழில் அமைச்சகத்தின் மூலம் அங்கீகாரம் பெற்று நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த பயிற்சி. இந்த டிப்ளமா பயிற்சியை பெற்ற பிறகு திறன் மேம்பாட்டை வளர்த்து கொண்டு பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை விட்டு அரிய வாய்ப்பு. ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி சிறப்பு பயிற்சி வகுப்பு கற்று பயன்பெற அரிய வாய்ப்பு. தொடர்புக்கு 30 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. 94464106 8825545847. நன்றி, வணக்கம்.